எல்லாருக்கும் வணக்கம். பீம் சிங் சார் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற சாட்சி நம்ம ஆரம்பத்தை பார்த்தோமே, அத்தனை குழந்தைங்க பேர பேத்திங்க, அதுதான் சாட்சி. அவர் மாதிரி முழுசா வாழ்ந்து வாசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம், ஒரே குடும்பம் கண்டதுல பார்த்தது பீம் சிங் சார் குடும்பம் தான். இது கிடையாது. யாரையும் 1960களில் பீம் சிங் சார் படம் எப்படி வந்து தெரியும். பாரம்பரிய கிளைமாக்ஸ் வச்சிருக்காங்க. திடீர்னு சிவாஜி பீம்பாய் ஒரு நாடு ஷூட்டிங் தள்ளி வச்சுக்க அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு வெறும் நீராகாரம் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடாம நைட்டு பூரா கண்ணு முடிச்சு ஒரு 24 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம நாடு கண்ணல்ல உள்ள போய் ஒடுங்கி போய் அந்த தாடியோட வராரு. இந்த செய்தி எப்படியோ சாபத்தையும் தெரிஞ்சு போய் அந்த மாவும் சாப்பிடாம 2 பேர் வர்றாங்க. உங்களுக்கு தெரிய கைவீச செய்யணும். ஒரு தீபாவளி சீசன்ல புஷ்வானம் வந்தது. அந்த புஷ்வானத்துல வந்து ஒரு சின்ன பாப்பா பிடிக்கும் போது ஓடி போய் சிவாஜி தடுக்காரு. இது கண்பால போயிடுச்சு. இப்ப வீட்டுல படுத்திருக்காரு. பையன் பக்கத்துல இருக்கிறான். ராதா ராதா வரமாட்டா சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணா சாவத்தி ஓடி வருவாங்க. எங்கன்னா போயிட்டீங்க, எங்கடா எங்கேயும் போக முடியல. நீ பிடிச்ச அன்பு வட்டத்தை தாண்டி உங்க அண்ணால எங்கேயுமே போக முடியல. அப்போ உனக்கு 1 வயசு, எனக்கு 10 வயசு. சதா அழுத்தே இருப்ப. 8 மணிக்கு போட்டுட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு. இவரு தேர்வு மட்டும் சாவத்தி எழுதுது. சாப்பிட்டு வச்சு யார் கற்பனவே இல்லை. கேமரா வாழ்ந்துருக்கா, லைபாஷ் வந்ததுக்கா, யாரு கற்பனைகள் அப்படிங்கிற காட்சி. அந்த காட்சிக்கு தமிழ்நாட்டில் உலகத்தில் அந்த காட்சி பார்த்து அழகாக மனுஷங்களே கிடையாது. அப்ப அதை வந்து இந்த மனுஷன் எப்படி கட்சி பண்ணிப்பாங்க. அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பதிப்பு ஷூட்டிங் போது சிவாஜி வேட்டையை போராட்டம் எங்க ஊருக்கார வேட்டையாக முத்துமாளிகள் துப்பாக்கி சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஷூட் பண்ணும்போது அது தோட்டா ஒண்ணு டம்மி தோட்டா போய் பக்கத்துல 4 கால் அடிவிட்டு வேறு கால முழங்க ரத்தம் வந்துச்சு. என்ன யாருன்னு கேட்டானா, ஐயோ நான் வேண்ட ஷூட்ல இருக்கு பரவாயில்லைங்க, ஐயோ ரத்தம் வந்தீங்க பரவாயில்ல புதுசு சார் இல்ல நீ யார் எதுன்னு கேட்டா நான் கூட நானும் பார்த்தேன் தான் பதிவு நான் நீ தனியா படம் எடுத்து நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தான் பாரம்பரிய படம். இந்த பாரம்பரிய படம் வந்துக்கு நான் மோகன்ராஜ் அப்ரண்டிஸா இருக்கு. அப்பதான் வந்து பிரம்மன் ஒரு ஆர்டிஸ்ட் முதல் எம்பளம் பாபன் அந்த முருகன் கையில் வச்சிருப்பா எம்பளம் என் கண்டுல வரையறத நான் பார்த்தேன். அப்புறம் இந்த பாரம்பரிய ஷூட்டிங் போற வந்து எங்க ஊர்ல வேட்டையாளர் நடந்துச்சு. சிவராஜிக்கு வந்து முத்துமாணிக்கு வரும்போது எது நண்பர் இந்த தாடையா மூஞ்சி பாட்டு தேர்வோடு மதையில பாட்டெல்லாம் தேடி பிடிச்சி நான் பரவலையில் அந்த காலத்தில் 1960 சொல்ல நேரம் போய் எங்கெல்லாம் ஷூட் பண்ணா சொல்லிட்டு உப்பால பகுதியில் போய் முத்துமாணிக்கு தோட்டத்துக்கு தான் போய் நான் போய் பார்த்துருக்கேன். அப்படி வந்தது. அதுக்கப்புறமா வந்து சகோதரி படம் ஒரே ஆண்டு 3 படம் வருது. அது சகோதரி படம் வருது. சகோதரி படம் ஏறிப்பட்டு நமக்கு தெரியும். படம் படக்கும்போது பெருமை சந்திரபாபு கூப்பிடுறாங்க. சந்திரபாபு வந்து டபுள் சம்பளம் கேட்கறாரு. டபுள் சம்பளம் கொடுத்து சந்திரபாபு கூப்பிடுறாங்க. 4 முட்டாளுங்க பாட்டு சூப்பர் பார்க்கிற பாட்டு இல்லையா, 4 முட்டாளுங்க பாட்டு வந்து அந்த படம் ஹிட் ஆகி போச்சு. பொண்ணுமலை பூமி அந்த படம் சுமாராக போச்சு. அது கேசரோ தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அந்த பொண்ணுமலை பூமி கூட ஒரு குட்டி கதையா இருக்குது. நான் வந்து எல்லாரும் பேனர் அமைப்பு கேள்விப்பட்டீங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி அந்த படம் முக்கியமான ஸ்டில்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி பெருசா கொடுப்பாங்க. அதை வந்து ரீகாப்பி பண்ணி அதான் பேனர் பெருசா வரைவாங்க. அதெல்லாம் பார்த்து இது பொருள்களை பூமி படம் இப்படி கை வச்சிருக்காங்க. ஒரு படம் வந்து மோதலா செல்லுது. நான் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்காம நல்லா படம் எல்லாம் வரைவேன். அப்ப என்ன பண்ண 1959 படத்தை படத்தை நான் அதை வாஸ்டாகி பண்ணேன். வாஸ்டாகி பண்ணி யாரும் காட்ட முடியாம இருக்குது. அது வாஸ்டாகி பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் காலங்கள் ஓடுது. நம்மாவுக்கு நானே ஒரு மகனா 2 படத்தை நினைச்சேன். திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு இந்த பெயிண்டிங்கை நம்ம என்னன்னு சொல்லிச்சு. சரி ஒன்னா பேக் பண்ணி போது வினீத் சொந்தக்கார பையன் ஜாஸ்டர் ஆரம்ப போனாங்க. வினீத் பேரு அவன் கல்யாணத்துக்கு நான் போகும்போது கிஃப்டா வந்து இந்த பெயிண்டிங் எடுத்துட்டு போனேன். அம்மா இன்னைக்கு இந்த ரோடு என்ன சொல்லுவாங்களா சொல்லுங்க, நீங்க சொல்ல கெஸ் பண்ண முடியும் தப்பா வச்சுக்காருனாங்க. படத்தை கொடுத்து எடுத்து பார்த்தோன்னே 1960 நான் வரைந்த அசல் போடுற மாதிரி இருக்கு. அந்த அம்மா பரவாயில்ல, நான் இவ்வளவு அழகா இருந்தேன்னா இல்லம்மா இதோட அழகா இருக்கீங்களா அப்படின்னா இதை வச்சுக்கலாமா அப்படின்னு. இது முடிஞ்சது 2006
செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சூர்யாவுக்கு கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு வந்தாங்க. சொன்னா பயந்துடாதீங்க, சிவா தம் கொடுறா அப்படின்னாங்க. தம்ல இல்லை தம்னாங்க. அம்மா நான் குடிக்க மாட்டேன், தெரியுதா நீ குடிக்க மாட்டேன், அதான் டயட் வாங்கி போய் சேர்த்து வாங்கி சொல்லி ஒரு தம் அடிச்சாங்க. இதில் சொல்லக்கூடாது, பட்டு தம் அடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு கேட்ட 15 நாள் ஆச்சு அம்மா போயிட்டாங்க. போயிட்டு சோமனா வீட்டில் உடம்பு இருந்துச்சு. நான் மதியானத்துக்காக போனேன். இந்த பெரிய சவப்பெட்டிக்குள்ள இன்னைக்கு காலையில் தேடி கிடைச்சி பார்த்த மாதிரி சவப்பெட்டிக்குள்ள வந்து அம்மா படம் வச்சிருந்து. அந்த இறந்து மாநிலத்தில் பார்த்தா முகமெல்லாம் வந்து சுருக்கமுள்ள எல்லாமே தெளிவாக ஒரு மார்பிள் ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த அம்மா தூக்கிட்டு இருக்காங்க. அப்படியே முகத்தை பார்த்துட்டே போனேன். அந்த பக்கம் பார்த்தா ஒரு குத்தோட கழிஞ்சிட்டு இருந்து, பக்கத்தில் பார்த்தா ஒரு படம், இன்னும் நல்லா இருந்த படம். ஒரு டயலாக் வந்து ஒரு 5 டயலாக்கு அவ்வளோ பேச முடியாது. டேக் 2 போனாங்க. ஏன் செஞ்சிருக்காங்க இந்த படம் காலக்குடி இந்த காலத்துல போட்டுக்கல கல் அதான் டென்ஷன் ஆகும். இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 17 டேக்குங்க. கிருஷ்ண பஞ்சம் துப்பாக்கி சுட்டே போட்டுட்டாரு. 17ஆம் டேக்கு நான் கிட்ட போய் சார் தப்பா வச்சுக்காதீங்க, அது இந்த 10 டேலாக் மட்டும் ஃபங்க் ஆயிருக்கா, இந்த நாளைக்கு வச்சுக்கலாம் வேணாம், சரி இந்த ஷார்ட் விட்டு அடுத்த ஷார்ட் எடுத்தாரு. அப்படியே பொறுமையான ஒரு மனிதன். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. இசபலா ஆஸ்பத்திரிக்கு நான் போறேன். போனே ஐசியூல படுத்திருக்காரு. சிவகுமார் வந்துட்டாங்க. உள்ள வர சொல்ற அப்படிங்கிறாரு. உள்ள போனா மாசு கட்டி ஒரு கதை சொல்றாரு. ஒரு பெயிண்ட் இருக்கிறேன், பெயிண்ட் இருக்காங்க, இது எடுத்து தான் சாப்பிடுறேன். 4 பேருக்கு முன்னாடி இருமல் வருது. உடனே அப்புறம் டாக்டர் ப்ளீஸ் கெட் அவுட் அப்படிங்கிறாரு. இல்லை நான் போகக்கூடாது, நான் கதை சொல்றேன். பெட்டிக்கு வரமா 10 தடவை எடுத்துட்டு கதை சொல்லிட்டு நீ ஊருக்கு போயிட்டு வா, நான் ரெடியா இருக்கிற படம் நான் ஊருக்கு போயிட்டு சேர்த்து போயிட்டு என்ன பண்ணா உயிர் போறதுக்கு முன்னாடி கூட இன்னொரு படம் எடுத்தாங்க. இவங்க எல்லாம் வந்து சிரஞ்சீவியா நாட்டுங்க, சிரஞ்சீவியா நாட்டுங்க. அவங்க அந்த படங்கள் வழியாக பார்த்தீங்கன்னா 100 வருஷம் சொல்றீங்க, அவங்க படங்கள் வழியா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாம் பொழுதும் அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்படி மனுஷன் 1938 பிபி கிரின்னு கேள்வி ஜனாதிபதி இருந்தார். பிபி கிரி வந்து வடகாலத்துல மந்திரியா இருக்கிறாரு. அவர் தான் யூடியூப் ஸ்டுடியோ தேர்ந்தெடுக்கிறார். 1938 யூடியூப் ஸ்டுடியோ தேர்ந்தெடுக்கப்பட்டது. யார் ஜவாஹர், ஜித்தன் பானர்ஜி, தின்சா டெக்ரானி, நாகூர் அனிபா, நாகூர் நாகூர், இந்த 4 பேர் சேர்ந்து இந்த ஸ்டுடியோவை நடத்துறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நடத்த முடியாம போகும்போது பீம்சா கூப்பிட்டு சார் நடத்த நீங்க பார்த்தோம்னா 1963 இவர்கிட்ட அவர் வெங்கடேஸ்வரா சினி டோன்னு பேர் வச்சு இவரு பல ஆண்டுகள் நடத்திட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இனிமே வந்து சினிமா வெளியில போயிடுச்சு, ஸ்டுடியோ பண்ண முடியாது சொல்றேன். பட்டாபிராமன் இந்த ஒரு நேரத்துக்கு சொந்தக்கார பட்டாபிராமன் ஐயா அந்த இடத்த கொடுத்துருங்க அப்படிங்கிறா. அந்த இடத்த கொடுக்குறாங்க. அதே இப்போ பவன் ராஜாஜி வித்யாலயான்னு இப்போ ஸ்கூல் ஆகிப்போச்சு. யூடியூப் ஸ்டுடியோ இப்போ ஸ்கூல் ஆகிப்போச்சு. இப்போ 1960-70களில் பெப்சி சொன்னீங்களா, பெப்சி அமைப்பு வந்து சார் டைரக்டர்களுக்கெல்லாம் ஒரு இடம் வேணும்னு நீங்க எல்லாம் யோசனை பண்ணுறாங்க. லால்னு ஒரு டைரக்டர், நிமாய் கோஷன் கேமராமேனு, அந்த பக்கத்தில் வந்து தின்சா டெக்ரானி, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தயவு செய்து நீங்க ஒரு இடம் முட்டாப்பட்டிருக்கும் போது நம்ப மாட்டேங்க. 17 ஏக்கர் கோடப்பாறை, 17 ஏக்கர் இலவசமா கொடுத்துருக்காங்க சார். கற்பனை பண்ணி பாருங்க. கோடப்பாறை மைண்ட் ரோட்ல 17 ஏக்கர் இலவசம் கொடுத்துருந்தீங்க. அந்த பணப்பட்டு இருந்தா எங்க கோடி வாய்ப்பாங்க பசங்க. ஆனால் 2 கோடி 3 கோடி இருந்துச்சு. இலவசமா கொடுத்து போட்டா போனால் என்ன, நம்ம எல்லாம் கொண்டாடலாம். எந்தெந்தும் சினிமாவுக்கு இந்த மாதிரி கொண்டாடப்பட்டு கொண்டு வாய்ப்பு